ஃப்ரெண்டோட குற்றாலத்துக்கு ட்ரிப்பு கூப்பிட்டாங்க. கையில காசு கம்மியா இருந்துச்சு. பஸ் அரசு மட்டும் போடுங்கடா, சாப்பாடு வச்சுட்டு பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு பஸ்ல இறக்கி விட்டாங்க. பஸ்ஸை விட்டு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. கையில ஒரு 150 ரூபா காசு இல்லாதக்கா இப்படி இறக்கி விட்டா, இனிமே கூமாப்பட்டி உலகத்துக்கே வெளிப்படுத்துவேன். சபதம் எடுத்து 1 வருஷமா தொடர்ந்து வீடியோ போட்டேன். இன்னைக்கு உலகத்துக்கே கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு நிரூபிச்சிட்டேன். லைஃப்ல கஷ்டம்னா என்னன்னாங்க, நான் வந்து படிச்சு போலீஸ் அதிகாரியா மாறணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தவறு செய்யாத என்னைய ஒரு சிறு வழக்கு பதில என் மேல எஃப்ஐஆர் ஆகி இன்னைக்கு வாழ்க்கையே பாழாயிருச்சு. அந்த விரக்தியில நான் டேம்ல வந்து ஒண்ணு போனேன். கொரோனா பீரியட் வந்தோடனே பிளவுகள்ட்ட பெரியார முடக்கிட்டாங்க. கொரோனா பீரியட் முடிஞ்சோடனே அவங்க புதுப்பிக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமா போச்சு. என் ஊர்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனாப்ல டேம்ப வந்து தூர்வாரி புதுப்பிக்க போறாங்களா, என்ன செய்ய முடியும் விடுறா அப்படின்ட்டாங்க. ஆனா என் நம்பிக்கை கைவிடல. நான் உறுதியா இருந்தேன், ஜெயிச்சேன். ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஊர்ல இருக்கிற நாட்டாமைகள் மாலெல்லாம் போட்டாங்க. எங்க அப்பாவே பெருமைப்பட்டாரு. உங்க ஊர் பேரை போட்டு ஜோடியா வாங்க, இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் இருக்கு, 3000 ரூபா தான் 2 நைட்டுக்கு. 2 நைட்டுக்கு 3000 ரூபாயா? என் ஊர் எப்படி ஊரு, என் ஊரை கேவலப்படுத்துறீங்க? ஒரு ஆள் வீட்டுக்கு வாரான்னு வச்சுக்கோங்க, ஏங்க வீட்டுக்கு வாங்க. அது ஒரு ஆள் வந்து கருவில் வச்சுக்கோ, ஏங்க ஏங்க பாத்து போங்க அப்படின்றது. ஒரு ஆள் அன்பா பக்கத்துல வச்சுக்க, ஏங்க உன்னிரா வந்து அன்பு சந்தோஷம் இருக்கு. ஐயோ ஏங்க பவன்டா நல்லா இருக்கு. ஆனா இதை விட கூமாப்பட்டி தண்ணி நல்லா இருக்கும். பவன்டா விட சூப்பரா இருக்கும். குடிச்சிருக்கீங்களா? குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரெட்டை குழந்தை. ஆர்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரமாகவே இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம்னா இந்த கூமாப்பட்டின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. முன்னாலாம் இந்த கொடைக்கானல் போவோம், கூர்க்கு போவோம், ஊட்டி போவோம், குற்றாலம் போவோம்லாம் தாண்டி யார் எடுத்தாலும் கூமாப்பட்டி போவோம், 3 நாள் கூமாப்பட்டி பேக்கேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒரு நபர் மட்டும்தான். ஆனா அது எந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்களேன். இப்போ அந்த ஊருக்குள்ள அந்த ஊருக்காரங்களே போக முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காப்புல. பண்ணவர் வேற யாருமே கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அப்படியே நீங்க கேமரா அப்படியே திருப்பி பாருங்க. அவன் மனுஷன் விரக்தியில உட்காந்துருக்காப்புல. ஏன்னா அவராலேயே இப்போ அவர் ஊருக்குள்ள போக முடியல. அவர்கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு, என்னதான் பண்ணாப்புல அப்படின்னு இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலே உங்க வீடியோ வருது. இந்த கூமாப்பட்டியோட அடையாளம் அப்படின்ற மாதிரிலாம் வருதுல்ல. ஆமா. உங்களோட பேரு என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்னோட பேர் வந்து தங்கப்பாண்டி. ராஜபாளையம் ராஜுகல் கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படித்தேன், வரலாறு. கலசலங்க யூனிவர்சிட்டியில் வந்து பிஎட் படித்தேன். இப்போ வந்து சுய வேலை தொழில் பார்த்துட்டு இருக்கேன், மேய்ச்சல் தொழில். சரி, அவ்வளோ இவ்வளோ படிச்சிருக்கீங்களா? அடுத்த கட்ட வேலைக்கு ஏதாவது போயிருக்கலாம்ல? வேலைக்கு போகலான் தாங்க இருந்தேன். போலீஸ் வேலை படித்து நல்ல முறையில் வரும்னு நினச்சேன். இந்த நேரத்தில் என் தம்பி பக்கத்தில் உள்ள சண்டை விடக்கு என்னையும் கேஸ் எடுத்து வழக்கு போது பண்ணிட்டாங்க. இப்போ நான் வாய்தா போய்கிட்டு இருக்கேன். ஒரு எஃப்ஐஆர்னால என் வாழ்க்கையே போச்சு. அதனால் மன விரக்தியில் இருந்தேன். இப்போ தான் ஏதோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆனேன். அதுவும் இப்படி இந்த மாதிரி ஆகி ரொம்ப மன உளைச்சல் ஆகி. சரி, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசையா இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது உங்கள் ஆசையா? கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். கேஸ் ஆகி போச்சு. என்ன செய்ய அப்படின்னு மன விரக்தியில். ஆனால் அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. என் மேலே தப்பு கிடையாது. என் நம்பி ஏதோ என் நம்பிக்கும் பக்கத்து வீட்டுக்கு சண்டை. அவங்க என்னடானா என் மேலே கொடுத்து என் தங்கச்சி மேலே கேஸை கொடுத்து 2 பேரை இது பண்ணி விட்டாங்க. கேஸை ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்போ என் மேலே எஃப்ஐஆர் ஆகி நான் வாய்தாக போய் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? என்னெல்லாம் பண்ணுறாங்க வீட்டில்? மொத்தம் 4 பேர், 3 ஆம்பளை 1 பொம்பளை. நான் தான் மூத்த பையன். அம்மா வந்து விவசாயம் நட போவாங்க, களை எடுக்க போவாங்க, விவசாயம் பண்ணுறது. அப்பா வந்து சிக்கன் கடை வச்சுருக்காரு, பொரிச்சு விற்கிறாங்க. மித்த நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கிராமத்தில்? நான் இந்த கிராமத்தில் வந்து 15 எருமை மாடு, 32 ஆட்டுக்குட்டி வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த கூமாப்பட்டியை ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்ற ஐடியா எப்போ வந்துச்சு, எதனால வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? அதாவதுங்க, என் ஃப்ரெண்டோட குற்றாலத்துக்கு ட்ரிப்பு கூப்பிட்டாங்க. நானும் ட்ரிப்புக்கு வரேன், சரி வாடா அப்படின்ட்டாங்க. நானும் போனேன். கையில் காசு கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 600 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 450 ரூபா இருந்துச்சு. எனக்கு 150 ரூபா இல்லை, பஸ் அரசு மட்டும் போடுங்கடா, சாப்பாடு வச்சுருவேன் அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கேட்டு போனாங்க. கடைசியில் இறக்கி விட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கடா, உனக்கு காசு இல்லைல்ல, நீ வர வேணான்னு பற்றி விட்டாங்க. ஆமாம், இறக்கி விட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா ஒரு கையில் 150 ரூபா இல்லை, ஒரு கையில் ஒரு 150 ரூபா காசு இல்லாதக்கா இப்படி இறக்கி விட்டா, இனிமேல் கூமாப்பட்டி உலகத்துக்கே வெளிப்படுத்துவேன். என்னை குற்றாலத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல,
அதுக்கு மிஞ்சினபடியா நான் கூமாப்பட்டியை உலகத்துக்கு காட்டுவேனே ஒரு சபதம் எடுத்து 1 வருஷமா தொடர்ந்து வீடியோ போட்டேன். இன்னைக்கு உலகத்துக்கே கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு நிரூபிச்சிட்டேன். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் தேடி கூமாப்பட்டிக்கு வராங்க. அதுவே நான் பேர் போதும். கூமாப்பட்டியை பத்தி வீடியோ போட எப்ப ஆரம்பிச்சு? அது ஆரம்பிச்சு 1 வருஷம் கணக்காயிருச்சு. 1 வருஷமா வீடியோ போட்டு 1 வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தே வீடியோ தண்ணிக்குள்ளேயே இருந்து நொங்கு வீடியோ போட்டேன். ஏங்க கூமாப்பட்டியை நாங்க தான் கூமாப்பட்டி போட்டேன். நொங்க பார்த்தா நொங்கு வீடியோ, மாம்பழம், பழம் எல்லாத்தையும் போட்டேன். ஆனா எப்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு? 1 வருஷம் ட்ரெண்ட் ஆனது இப்பதான் இந்த ஒரு வாரத்துக்கு முதல்ல ட்ரெண்ட் ஆனது. அதாவது மக்கள் ஊரா கேட்டாங்க, என்னப்பா எங்க போனாலும் கூமாப்பட்டின்னு சொல்றத விட ஏங்கன்றாங்களே அது என்ன அப்படின்னாங்க. நான் சும்மா திறக்கிறேன், யூடியூப் திறக்கிறேன், ஏங்க அப்படின்றாங்க. என்னடா எதை எடுத்தாலும் ஏங்க நம்ம சேனல் வரும்னு பார்த்தா நம்ம தான் ட்ரெண்டு. எனக்கே ஒரு மாதிரியா போச்சு. அப்போ கூமாப்பட்டி நம்ம மனசார நினைச்சோமே வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த ஏங்கன்ற வார்த்தை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இல்ல நீங்க எப்பயுமே சொல்றதானா இல்ல வீடியோக்காக சொல்றதா? அந்த ஏங்கன்ற மரியாதையான வார்த்தை. ஏங்க அப்படின்றது உணர்வு கலந்த வார்த்தை. கூமாப்பட்டிக்கு வந்தா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும்? கூமாப்பட்டிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த காத்து மேல உங்க நெஞ்சில பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ எங்க மல்லிகைப்பூ மணக்குதுங்க. இங்க பாருங்க மல்லிகைப்பூ மணக்குதா? ஆமாங்க. இந்த காத்து உங்க நெஞ்சில பட்டுச்சுன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? இல்ல. லவ் பண்ணி வரைக்கும் லவ் பண்ணி தோல்வி அடைஞ்சீங்களா? இனிமே சரியாயிரும். கல்யாணம் பண்ணி குழந்தை வந்துட்டீங்களா? இனிமே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த காத்து பட்டாலே எல்லாமே சக்சஸ். அனைத்து பிரச்சனைக்கும் கூமாப்பட்டி சக்சஸ். சரி, இந்த தண்ணிலாம் குடிச்சா என்ன ஆகும்? கூமாப்பட்டி தண்ணியை குடிச்சா? கூமாப்பட்டி தண்ணியை குடிச்சிட்டா உங்களுக்கு உடம்புல குளிர்ச்சியா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா சல்லடப்பே வராது. சல்லடப்பு கல்லு கட்டி சேரும்ல, சல்லு. சரி, இந்த கூமாப்பட்டி தண்ணி குடிச்சா இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி இந்த போன்விட்டாவா ஏங்க பவண்டா, 7up, ஹார்லிக்ஸ் எதுவுமே அதை விட டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க கூமாப்பட்டி தண்ணி. ஆக்சுவலி அதை குடிச்சாலே டேஸ்ட். அதை குடிச்சாலே நல்லா இருக்கும். சரி, இந்த கூமாப்பட்டியில வேற என்னெல்லாம் ஃபேமஸ் இருக்கு, என்னெல்லாம் கிடைக்கும் இங்க? கூமாப்பட்டியில புலவக்கல் பெரியார் இருக்கு, கோவிலார் இருக்கு, அத்தி கோவில் இருக்கு, பேச்சிமாக்கேணி இருக்கு. இதெல்லாம் டூரிஸ்ட் தலம் வேற லெவல்ல இருக்கும். இப்போ புதுப்பிக்கணும். எவ்வளவு நாளா புதுப்பிக்காம இருக்கு? 5 வருஷமா புதுப்பிக்காம இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆட்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்கள் வந்தாங்க. பைக்குக்கு ஒரு டிக்கெட்டு, நாங்க ஒரு டிக்கெட்டு, காருக்கு ஒரு டிக்கெட்டு, சுற்றுலாத்தலம் போயிட்டு தான் இருந்துச்சு. கொரோனா பீரியட் வந்தோடனே புலவக்கல்ட்ட பெரியார முடக்கிட்டாங்க. கொரோனா பீரியட் முடிஞ்சோடனே அவங்க புதுப்பிக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமா போச்சு. ஏங்க அவன் ஊரை அவன் நேசிக்கலனா அவன் ஊரை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் என் ஊரை நேசிக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே புலவக்கல் டேம்பு பெரியார் அணை சுற்றுலாத்தலம் முடங்கிருக்கு. இதை எப்படியாவது வெளியே கொண்டு வர நம்பிக்கையில் வீடியோ போட்டேன். ட்ரெண்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு அரசாங்கம் அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஆமா. அப்போ உள்ளேயே அலோவ் பண்ணலாம். நீங்க எப்படி போய் வீடியோ எடுத்தீங்க? அதாவதுங்க நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் கூமாப்பட்டி இவ்வளோ பெரிய சுற்றுலாத்தலமா இருக்கு, இன்னைக்கு முடங்கி போச்சு, இதை யார் வெளியே கொண்டு வரேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா செய்ய அப்படின்னு. ஒரு நாள் நொங்கு வெட்ட போனேன். நொங்கை வெட்டிட்டு மரத்தில் ஏறி வெட்டிட்டு ரொம்ப உடம்பு ரொம்ப வேர்வை நாத்தமாயிருச்சு. சரி என்ன செய்யணும், குளிக்க போய் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க தனி ஐலாண்டுங்க, ஏங்க தண்ணியை பாருங்க சர்பத்து மாதிரி இருக்கும் வீடியோ போட்டேன். வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதுல இருந்து டெய்லி அங்க போய் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இப்போ அதான் உள்ள அலோட் இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க போய் வீடியோ போடுறீங்க? உங்களை யாரும் எதுவும் கேட்கறது இல்லையா? நான் பேச்சுமே 2 எப்பவுமே அலோடு இல்லைன்றது மெயின் கேட்டதை அடைச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு கேட் இருக்கு, அது எப்பயுமே திறந்துருக்கும். அதில் எல்லா மக்களும் போய் குளிப்பாங்க. அதில் போய் நானும் போய் குளிச்சு வீடியோ போட்டேன். கூமாப்பட்டி ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் உலக அளவில் தெரிஞ்சதுக்கப்புறம் 2 கேட்டை அடைச்சிட்டாங்க, எல்லாமே அடைச்சிட்டாங்க. சரி, இப்போ கூமாப்பட்டின்றது உலக அளவில் தெரியலனாலும் உங்க ஊர் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இவ்வளவு நாட்கள்? ஆமா. இப்போ அது உங்களால மூடிடுச்சுல. இப்போ ஆமா, ரொம்ப கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டமான்றதா கூட வழியை தாங்கிக்கிறணும். இதனால ஒரு நன்மை என்னன்னா, மீண்டும் 10 கோடி அதை கொடுத்து ஒதுப்பிச்சு நல்லா புதுப்பிச்சு கொண்டு வரணுருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு வெற்றி தான். ஒரு தனி மனிதன் நினைச்சா சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். நமக்கு தான் வைராக்கியம் தான். சரி, இப்போ உங்க ஊர் மக்கள்லாம் இதுக்கு என்ன சொன்னாங்க? ஏன்னா இது வரைக்கும் நாங்களாச்சும் போயிட்டு இருந்தோம், இப்போ ஒன்னால போக முடியலடா அப்படின்ற மாதிரி விரக்தியில வருதாங்க அந்த இடத்துல? அதாவது எனக்கு ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னால மட்டும்தான் புலவக்கல் டேமை மீண்டும் சுற்றுலாவில் மாற்ற முடியும். நீ நினைச்சாத்தேன் கூமாப்பட்டியில் போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதியை கொண்டு வர முடியும்டா. நீ இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூமாப்பட்டி உலகரே செஞ்சுட்ட, ரொம்ப சந்தோஷம்னா ஊர்ல இருக்கிற நாட்டாமைகள்லாம் சந்தோஷமா கை குலுக்கி மாலைலாம் போட்டாங்க. நல்ல சந்தோஷமா. எதிர்ப்பு ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா இந்த வீடியோ போடுறதுல இருந்து? இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறீங்க, அது நல்லா வைரலா போகுது, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அதை தாண்டி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, தப்பான கமெண்ட், ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டுறது அந்த மாதிரிலாம் வரும்ல? ஆமா. அப்பெல்லாம் என்னென்னலாம் வருது உங்களுக்கு? அதாவது பெரும்பாலும் ரொம்ப கூவாதையா, ஊர்ல இருக்க மாதிரி எங்க ஊர்ல இருக்குது, நீ ரொம்ப இதா பேசாத அப்படின்னு சொல்லி பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னை போட்டு ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க.
சரி அவங்க அறியாமல் பேசுகிறாங்க, நான் வந்து முடங்கி கிடந்த சுற்றுலாத்தலத்தை மீண்டும் கொண்டு வரக்காரன் போராடுறேன்றது அவங்களுக்கு தெரியாமல் என்னை இதை அசிசமாக பேசுவாங்க. அதை நான் கண்டுக்கிற மாட்டேன். வசவங்கரெலாம் வடை சாப்பிட்ற மாதிரி தானே, அப்போ தானே ஜெயிக்க முடியும். நான்லாம் வசம் வாங்குறது ஒரு போன்விட்டா காப்பி மாதிரி குடிச்சுக்கிடுவேன். நீ ஆட்டு வை காலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தான் இலக்குதேன். சரி, இப்போ இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும், வெளியூர் மக்கள்லாம் வர மாட்டாங்கன்னு தெரியும். அதையும் மீறி வீடியோல வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டாங்களா அவ்வளோ பேர்? அதாவது அவங்க என்னைக்கு டேம்பு வந்து முழுதாக மூடிட்டுன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க நான் சொல்லலை. அதுக்கு முன்னத்தில் சொன்னேன், கூமாப்பட்டி இப்படி ஒரு இயற்கை அரண் இருக்குது, சுற்றுலாத்தலம் இருக்குது, நீங்கள் வந்து கூலிங்க, உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும், லவ் பிள்ளையா இருந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். பல பேர் வந்து குளிச்சுட்டு போனாங்க, சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க, ஐயோப்பா இதில் குளிச்சேன்ப்பா ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்களாம் குளிச்சிங்கன்னா காலையில் உங்கள் ஆள் ஃபோன் போட்டுருவா. கல்யாணம் ஆயிடுச்சா யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு ஒன்றுமே தான் கல்யாணம் ஆகும். தண்ணியில் குளிச்சோன்னே பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமா குளிச்சுட்டு இருக்கீங்களே. எனக்கு தண்ணியில் குளிச்சேங்க, மறுநாளே எனக்கு நல்ல ஒரு செய்தி வந்துருச்சு. ஒரு பொம்பளை லவ் பண்ணி என்ன வேணான்னு சொல்லிட்டா. எப்போ? அது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னத்தில் லவ் பண்ணா, நானும் லவ் பண்ண, 2 பேரும் லவ் பண்ணோம். எதே சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த புள்ள கண்ணுக்கே தெரிய மாட்டுக்கு. அவ்வளோ பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ பொண்ணுங்க வந்து நல்லா பேசுறாங்க, நல்லா வெள்ளாந்தியா இருக்க, நல்லா இருக்கப்பா, நல்லா முன்னேற்றம் வாங்க அப்படின்றாங்க. 2வது என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு டோட்டலாகவே மாற்றி விட்டுருச்சு. அவங்க தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ போடணும், நல்ல கருத்தில் சொல்லணும்னு அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவங்க இருக்காங்க, பேர சொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் அவங்களால தான் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனது. அப்போ காதல் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு உள்ள. காதல், ஆமாம், காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லைல்ல. காதல் தானே உலகம், அதுலனா பூமி ஏங்காதுல. காதல் வந்து ஒரு பவருங்க. இப்போ அரசியல் சார்ந்து இந்த அரசியல் விமர்சனம் பண்றீங்க, அதுக்கப்புறம் இந்த 10 கோடி ரூபாய் எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல. இப்படி ஆளுங்கட்சியை சார்ந்து எதிர்த்து பேசும்போது அது உங்களுக்கு எதிராக திரும்பிடாதா? இப்போ நான் ஆளுங்கட்சியெலாம் எடுத்து பேசலை. ஆல்ரெடி பிளவுக்கல் டேம்பில் 10 கோடி ஒதுக்கி இருக்குன்றாங்க. அது 6 மாதமாச்சு, காலதாமதமாக இருக்குது, 5 வருஷம் முடங்கி இருக்குது. இதை சரிப்படுத்துன்னு தான் சொல்கிறேன், எந்த கட்சியும் எடுத்து பேசலை. உள்ளதை சொல்கிறேன், நியாயத்தை சொல்கிறேன். இதை வந்து யாரையும் எந்த அரசு அதிகாரியவோ இல்லை அரசு கட்சியோ நான் பேசலை, உள்ளதை சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, ஆனால் இப்போ அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? நீ எப்படி சொல்லலாம் 10 கோடின்றது, நீ உன்னை யாரா சொல்ல சொன்னா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து? கூமாப்பட்டியை என்னை பொறுத்தளவுக்கு என் எதிர்ப்பு வரலை. கூமாப்பட்டினா அவங்களுக்கு யாருன்னு தெரியும். எதிர்ப்பு அரசியல் கட்சியோ அரசு அதிகாரி வந்து கூமாப்பட்டிக்காரங்களை எடுத்து பேச மாட்டாங்க. நாங்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியும், எங்களை எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு உங்க வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த 10 கோடி சொன்னதுக்கு அப்புறம் அதிகமாக வந்துட்டு இவன் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவன், இவன் வந்து ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்றான். ஒரு சில பேர் சங்கி, இவன் வந்து சங்கி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய. சங்கினா பாஜகவை சார்ந்தவன். பாஜக எந்த பாஜக? பாஜக கட்சி, மோடி கட்சியில இருக்காங்கல்ல. மோடி கட்சியா? அந்த கட்சியை சார்ந்தவன் இவன் வந்து திமுகவை எதிர்த்து பேசுற மாதிரி வீடியோ போட்டே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்களே. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு திமுகவும் ஒண்ணுதான், எனக்கு பாஜக ஒண்ணுதான். எனக்கு அரசியல் கட்சி தெரியாது. எனக்கு வந்து பாலடைஞ்சு கிடக்கு எங்களோட சுற்றுலாத்தலம் பிளவுக்கிட்ட புதுப்பிக்கணும், அவ்வளோதான். கூமாப்பட்டினா அவங்களுக்கு யாருன்னு தெரியும். எதிர்ப்பு அரசியல் கட்சியோ அரசு அதிகாரி வந்து கூமாப்பட்டிக்காரங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. நாங்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியும், எங்களை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவங்க இல்லை. போக்குவரத்து வசதிலாம் இருக்கா? மேலே ஏறி போக்குவரத்து வசதி இல்லை. வருஷாட்டு பாதை திறந்துட்டாங்கன்னா கூமாப்பட்டி இதை விட பெரியதாகி போயிடும். ஏன் திறக்காம இருக்காங்க? அப்புறம் அது திறக்கணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடணும், மக்களுக்கு சொல்ல போகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. கூமாப்பட்டியில் தயாரிச்சதா? பவன்டா நல்லா இருக்கு, ஆனால் இதை விட கூமாப்பட்டி தண்ணி நல்லா இருக்கும். பவன்டா விட சூப்பராக இருக்கும். குடிச்சிருக்கீங்களா? குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரெட்டை குழந்தை. இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க, இவ்வளோ வீடியோ போடுறீங்களா, வீட்டில் என்ன சொல்றாங்க? அதாவது என் அம்மா அப்பா வந்து ஆரம்பத்தில் ஏன்டா அப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கடத்தில் கலெக்டர் வந்து 10 கோடி ஒதுக்கி புறநமைச்சம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு நல்ல ஆதரவு. உன்னையால நம்ம ஊருக்கே பெருமை. பாலடைஞ்சு கிடந்த பிளவுக்கல் டேம் பண்ணி புதுப்பிக்க வச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எங்கள் அப்பாவே பெருமைப்பட்டாரு. அவரே எனக்கு கடையில் சப்பாத்தி வாங்கி கொடுத்தாருங்க, 5 சப்பாத்தி. எங்கள் அப்பா காசு கேட்டா விரட்டி விரட்டி அடிப்பாரு. இன்னைக்கு இடம் இந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 5 சப்பாத்தி வாங்கி கொடுத்து சாப்பிட்றா அப்படின்ட்டாரு. அதையும் கட்ட. ஆமா, நீங்க வெளியே போகும்போது கூமாப்பட்டிக்காரன், நான் கூமாப்பட்டிக்காரன் அப்படின்றபடி அதெல்லாம் என்ன ஊரு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? ஆமா சொல்லியிருக்கு, காலை சொல்லியிருக்கேன். எந்த ஊரா கூமாப்பட்டி? அது எங்க இருக்கு, எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நிறைய பாசிட்டிவா உங்களை பத்தி சொன்னீங்களே, நெகட்டிவ் சைட்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான நெகட்டிவ் சைட்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஒரு வருஷம் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து? இந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு, ரொம்ப தப்பா இருந்துச்சு, நிறைய விமர்சனங்களை சந்திச்சேன், நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள்ன்ற மாதிரிலாம் என்னென்ன கஷ்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? என் வாழ்க்கையில வந்து நான் கூமாப்பட்டி பத்தி ஒரே தெரியும் பொழுது
சொந்த ஊரை பற்றி பெருமையாக போடும் பொழுது அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ப்ரோ உங்கள் ஊரில் மாதிரி எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே வீடியோ போட்டு டெண்ட் ஆனாப்புல இவங்க டேம்பை வந்து தூர்வாரி புதுப்பிக்க போகிறாங்களா, நீ என்ன தான் கூவி சொன்னாலும் இந்த டேம்பை புதுப்பிக்க முடியாதா, அவ்வளோதான்டா, என்ன செய்ய முடியும், விடுறா அப்படின்ட்டாங்க. ஆனால் என் நம்பிக்கையை கைவிடலை, நான் உறுதியாக இருந்தேன், ஜெயிச்சேன். சரி, உங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகள்லாம் இருக்குல்ல? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க? லைஃப்பில் கஷ்டம்னா என்னன்னாங்க, நான் வந்து ஒரு படித்து போலீஸ் அதிகாரியாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் விலங்கு மறைஞ்சக்கூடிய பாதுகாக்க ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எந்த தவறு செய்யாத என்னைய ஒரு சிறு வழக்கு பதிவில் என் மேலே எஃப்ஐஆர் ஆகி இன்றைக்கி என் வாழ்க்கையே பாழாயிருச்சு. அந்த விரக்தியில் நான் டேமில் வந்து தற்கொலை பண்ண போனேன். பண்ணிக்க போனீங்க? இனிமேல் வாழவே முடியாது, தேவை கிடையாது, நம்ம மேலே தான் கேஸ் ஆகி போச்சு, நீ எங்கே படிக்க போகிற அப்படின்னு அப்படி டேம்புக்கு போயிருந்தேன். டேம்பில் அப்படி நிற்கிறேன், என்னடா செத்துருமா என்னடா அப்படி தான் நிற்கிறேன், இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் யாரோ வடை சாப்பிட்டு அந்த தாள் இருந்துச்சு, அந்த தாள் பார்க்குற சுவாமி விவேகானந்தர் குறிப்பு இருந்துச்சு. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது, நீ யாரை கண்டும் பயப்படாத, அதை வெளிப்படுத்துன்னு சொல்லியிருந்துச்சு. எழுந்து நெல் ஏதோ ஒரு வசனம் போட்டுருச்சு, எலிமீன் விழிமீன் குறிசாறு மாதிரி உளிமீன் போட்டுருந்துச்சு. அது என்னென்னு கொஞ்சம் அதாக இருந்தேன். அதில் தான் ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை ரொம்ப எனக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துருச்சு. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே தான் இருக்குது, அது வெளிப்படுத்துட்டாரு. அந்த சந்தோஷத்தில் டேம்பு காற்று படும் பொழுதும் அந்த பொன்மொழியை படிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி இருந்துச்சு. வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது குற்றால ட்ரிப்புக்கு போகும்போது என்னை இறக்கி விட்டாங்க. சரி, இந்த ஏங்கன்னு சொல்கிறீங்களே, எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு 5 தடவை இந்த ஏங்க சொல்லி காட்டுங்க. எப்படிலாம் ஏங்க சொல்லுவீங்கன்றது. ஏங்க இங்கே பாருங்கள், ஒரு ஆள் வீட்டுக்கு வாரான்னு வச்சுக்கோங்க, ஏங்க வீட்டுக்கு வாங்க. அது ஒரு ஆள் வந்து பசு ஏதோ ஒரு கீழே தவறு வச்சுக்கோ, ஏங்க பார்த்து போங்க அப்படின்றது. பொருளை கீழே தவறு விழுந்துட்டா ஒரு ஆள் அன்பான பக்கத்தில் வரச்சுக்க, ஏங்க அப்படின்றது. 3 தடவை சொல்லியிருக்கேன். 1 வேணா வணக்கம்னு வச்சுக்கேன், வாங்க 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 வீட்டுக்கு வாங்க 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 வரவேற்கிறது. 1 வந்து அன்பு சந்தோஷம் இருக்கு, ஐயோ ஏங்க, அது அன்பை வெளிப்படுத்துறது. வீடியோல எப்படி ஏங்க சொல்லுவீங்க? வீடியோ ஆரம்பிக்கும் போது அந்த ஏங்க எப்படி இருக்கும்? அது வந்து பவரா இருக்கும். அது வந்து ஒரு அணிகுண்டு மாதிரி மக்களை கவர்படுத்துறது. ஏங்க அப்படின்ட்டா அடி மனசுலேயே போயிடும். நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். சரி, நீங்க வெளியே போகும்போது இப்போ உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ஏங்கன்னு கூப்பிடுறாங்களா இல்லை உங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்களா? இப்பெல்லாம் ஏங்கன்றாங்க, இல்லை கூமாப்பட்டின்றாங்க. என் பேரவே சொல்ல மாட்டேங்க. அதான் இப்போ நான் நிறைய இடத்துக்கு போனா, இங்கே போனாலே உங்க ஊர்ல போனாலே கூமாப்பட்டிக்காரனாப்பா அந்த அவன் அங்கதான் பார்ப்பேன். உங்க பேரே நிறைய இடத்துல வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்போ வெறும் கூமாப்பட்டின்ற மாதிரியே போகுது. ரொம்ப கச்சிட்டமா இருக்குங்க, ரொம்ப கச்சிட்டம். என் பேரவே சொல்ல மாட்டேங்காங்க. ஏங்க கூமாப்பட்டின்றாங்க. டீச்சர்னு வேற கூப்பிடுறாங்க, அது வேற கஷ்டமா இருக்கு. டீச்சர்னு சொல்றேன்னா எதுக்கு சொன்னீங்க அப்படி? டீச்சர் வந்துங்க அது ஒரு பவருங்க. என்னோட ஆளு தான் சொல்லி கொடுத்தா எல்லாமே. அது எனக்கு ரொம்ப இது பண்ணிருச்சு. ஒரு பக்கம் பூஜா கேக்கிட்டே பார்த்தோன்னே டீச்சர் நான் வருது, என்ன செய்ய? என்னங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் நம்ம மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுருக்குங்க. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நான் லைப்ரரியில் அவ்வளோ நேரம் படிப்பேன். மக்களுக்கு நல்லதை வெளிக்காட்டுறதுக்கு புக்கெல்லாம் எடுத்து படித்தவன் நான். இன்றைக்கி என் மேலே கேஸ் வந்ததுக்கப்புறம் நான் எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எருமை மாடு மேய்க்கும்போது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ, நமக்கு வேறு வழி இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம. மன உலகம் எல்லாரும் இடம் கடிப்பாங்க. இவ்வளோ படிச்சிருக்கேன், எருமை மாடு மேய்க்கிறேன், நட வர்றவங்க, களை எடுக்க வர்றவங்க, கம்மா வளைக்க வர்றவங்க எல்லாம் வைவாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரே ஒரு பவர் தான், என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்கிட்ட வைராக்கியம் மட்டும்தான் இருக்கு. வைராக்கியத்தை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. சரி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? அதாவது ஃபியூச்சர்ல நான் இப்படி இருக்கணும், எனக்கு இந்த ஒரு இலக்கை நோக்கி போகணுன்ற மாதிரி ஆசை என்ன இருக்கு? என்னோட எய்ம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளணுங்க. உலகத்தையும் ஆளணும்னா புரியல, கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? கட்சிலாம் கிடையாது, பூமியவே கண்ட்ரோல் படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புதுசா ஏதாவது கொண்டு வரணும், மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு வரணும். என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு நல்லதை கொண்டு வரணும். போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்ல ஒரு கம்பெனிக்கு வேலை போய் நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டணும். இதே சொந்த ஊர்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய வீடா கட்டி அதுல அப்பா அம்மாவை தங்க வைக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையுமே இல்லையா? இருக்கு. அம்மா அப்பாவை நல்ல முறையில் ஆரோக்கியமா வச்சுக்கணும், தம்பி தங்கச்சியில் நல்ல இடத்துல வச்சுக்கணும். ஆனா என்னோட தனிப்பட்ட இலக்கு என்னன்னா, என் நாடை வந்து நல்ல முறையில் கொண்டு போறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டுக்கு செய்வேன். நம்ம வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி என்னக்கா நினைச்சு அழுது உண்டா? அழுதுருக்கேங்க. என் மேல எஃப்ஐஆர் கேஸ் விழுந்தோடனே அழுதுட்டேன். எந்த தப்பும் செய்யல, என் மேல கேஸ் ஆயிடுச்சு சொல்லி மன உளைச்சல். அதுக்கு அழுதுருக்கேன். ஒரு 3 நாள் தூக்கம் இல்லை. இப்போ உங்க ஊர் எப்படி இருக்கு? கடந்த 4 வருஷத்துக்கும் இந்த ஒரு வாரத்துக்கும் உங்க ஊர் எப்படி மாறி இருக்கு, எப்படி இருக்கு இப்போ? ஏங்க எல்லாருமே கூமாப்பட்டி படையெடுத்து வராங்க. கூமாப்பட்டி ஐலாண்டு எங்க இருக்கு தேடி வராங்க.
அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ டோட்டலாக மாறுபடுது. இனிமே கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம் பெரியாரை புதுப்பிச்சு சுற்றுலாத்தலமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. சரி, இப்போ உங்க ஊர் பேரை போட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து தங்குங்க, 5000 ரூபா தான் இந்த ஊர்ல வந்து தங்குறதுன்னா 5000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வசதிலாம் இருக்கா? ஏங்க அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் தவறானது. மக்கள்கிட்ட ஜோடியா வாங்க, இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் இருக்கு. கப்புள்ஸ்னா சோடியா? ஆகா கப்புள்ஸ். சரி, ஜோடியா வாங்க, இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் இருக்கு, 3000 ரூபா தான் 2 நைட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? 2 நைட்டுக்கு 3000 ரூபாயா? ஏ என் ஊர் எப்படி ஊரு, என் ஊரை கேவலப்படுத்துறீங்க? அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே. கப்புலா வாங்க, நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம், இங்க ரூம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கு. அதாவது கூமாப்பட்டி ஐலாண்டை வந்து மக்கள் பாருங்க, குளிச்சுட்டு போங்கன்னு தான் சொன்னேன். தங்குற வசதி, உணவு வசதி, இருப்பிட வசதி வந்து அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணி தரோம். அப்படித்தான் சொல்றேன். அப்படிலாம் சொல்லி மக்கள் ஏமாறக்கூடாது, ஒருத்தவங்களோட மனசை நோகடிக்க கூடாது. அந்த மாதிரி வசதி எதுவுமே இல்ல. முந்தி இருந்துச்சு, இப்ப இல்ல. அதை நம்பி வந்து யாரும் ஏமாறக்கூடாதுன்னு. அதாவது மக்கள் டேம்பை வந்து பாருங்க, குளிச்சுட்டு போங்க. ஆனா தயவு செய்து இங்க தங்கி இந்த சுற்றுலாத்தலத்தை அணிவிக்கு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு இல்ல, அரசாங்கம் கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் டேம்புக்கு வராதீங்க, ஏன்னா மூடிட்டாங்க. ஆனா இப்ப உங்க ஊருக்காரங்களே போக முடியாது இல்ல? யாருமே போக முடியாது, அந்த அளவுக்கு பவரு. சும்மாவா கேஜிஎஃப்ல நானு. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் சரியா? இப்போ உங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டீங்க, இவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டீங்க, உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கூமா அப்படின்னு சொல்லி யாரோ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ ஒருவேளை இந்த ஊர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு வைங்களேன், ஸோ அப்பயும் இதே மாதிரி வீடியோ போடுவீங்களா? இல்ல வேற ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் யாராச்சும் கேட்கறாங்களா, எங்க ஊரே வந்து இதே மாதிரி ஃபேமஸ் ஆக்கி விடுப்பா, எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, அங்கேயே வந்து இந்த மாதிரி பண்ணி விடுப்பான்னு சொன்னா அங்கெல்லாம் போவீங்களா? அங்கேயும் போவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்தெந்த ஊர்ல சுற்றுலாத்தலம் முடங்கி கிடக்குதோ அங்கெல்லாம் போய் நான் வீடியோ போட்டு அங்கே ஊர் மக்களோட பொருளாதாரத்தை நான் சீர்படுத்துவேன். ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்ததை மீண்டும் புதுப்பிப்பேன். இப்போ கூமாப்பட்டி ஐலாண்டு வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தினா, அது ஏற்கனவே சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு, பால் அடைஞ்சு கிடந்துச்சு 5 வருஷமா. இப்போ அதை புதுப்பிச்சிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிடக்குன்னு அரசாங்கம் 10 கோடி ஒதுக்கிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா சுற்றுலாத்தலம் எங்கெங்க முடங்கி இருக்குதோ அங்கெல்லாம் போய் வீடியோ போடுவேன். இனி வருங்காலத்தில் அந்த வீடியோ வரும் பாருங்க. ஆனா அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சுன்னா? எதிர்ப்பு வந்தா சந்திக்க தயாருங்க. என்ன என் வைராக்கியத்துக்கு இந்த நாடே தாங்காது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க, நல்ல வைராக்கியத்தோட இருக்கீங்க, நல்லபடியா இருங்க. ஏன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஏன்னா இவ்வளவு தடவை குடிச்சிருக்கீங்களா? நான் ஒரு தடவை குடிச்ச எனக்கே நாளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் உங்களுக்கு 4-5 கல்யாணம் ஆயிருக்க வேண்டியது. கல்யாணம் வந்து நான் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணுவேன், ஆனா சந்தோஷமா இருப்பேன். நீங்க? நான் அப்படியே இருந்துக்கிறேன். சரி. ஸோ அதே மாதிரி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஊரே சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஒரு ஊரே சொந்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஊர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குன்னா, ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றிங்க. வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்.